வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி செகண்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன, ஈவெண்ட் என்ன, இப்போ ட்ரேட் டீல் வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவும் யூஎஸும், அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன. லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட்டு ஹைலி வாலட்டைலாக இருந்துச்சு, ஏன்னா பட்ஜெட்டு ட்ரேட் டீல். ஸோ அதாவது லாஸ்ட் சண்டே வந்த லோ 24,570. லாஸ்ட் வீக் வந்த ஹை, அதாவது டியூஸ்டே ட்ரேட் டீல் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹை வந்துச்சு 26,340. ஆல்மோஸ்ட் 1700 பாயிண்ட்லேருந்து 1800 பாயிண்ட் வாலட்டிலிட்டி. அதாவது லாஸ்ட் வீக் வந்த லோவுக்கும் லாஸ்ட் வீக் வந்த ஹைக்கும் 1700 பாயிண்ட் அரௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ வந்து 25,700 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதனோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது, திங்கட்கிழமை வந்து ஒரு கேப் அப் வருமா, அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்குறாரு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட் யூடியூப் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மிஸ்டர் அர்ஜுன் அப்படின்ட்டு, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா இந்த சேனலை வந்து யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் சேனல் இருக்குது, அதுக்காக. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ வர வாரத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு, லாஸ்ட் வீக்கோடைய பாசிட்டிவ் நியூஸ் என்ன, நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ் பார்த்துடலாம். ட்ரேட் டீல் லாஸ்ட்டு மண்டே அன்னைக்கு நைட்டு வந்து ஃபைனல் ஆச்சு. அதனுடைய இம்பேக்ட் நமக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் இருந்துச்சு. இந்த ட்ரேட் டீலில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 50% டேரிஃப், ஆக்சுவலாக வந்து 25% டேரிஃப் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ரஷ்யன் ஆயில் வாங்குறதுனால 25% அடிஷ்னல் டேரிஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த 50% டேரிஃப் வந்து 18%, 18% டேரிஃபாக ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு லாஸ்ட்டு மண்டே நைட் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ வந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்தியாவும் யூஎஸும். பட் இந்த இது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் ஆக கிடையாது, ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் ஹவுஸ்லேருந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க, நம்ம இந்தியாவிலேருந்து காமர்ஸ் செக்ரட்டரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த டீல் பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு டீல் தான் ஆஸ் ஆஃப் நவ் போயிட்டு இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதனால் வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இன்னமும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா லைக் ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், இது வந்து 0 டியூட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜெனரிக் ஃபார்மா, அதுக்கப்புறமா வந்து ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ், மெஷினரி பார்ட்ஸு, ஆட்டோ காம்போனன்ட்ஸ், ஃபார்மாசூட்டிக்கல், டெக்ஸ்டைல்ஸ், லெதர் குட்ஸ், டாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், சில்க் ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து 0 டியூட்டியில் யூஎஸ்க்கு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த செக்டார் வைஸ் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்மர்ஸ் வந்து நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்மர்ஸுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு டீலும் நாங்கள் வந்து கொண்டுட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபிகேஷனும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து யூஎஸ்லேருந்து நாம் வாங்குகிற பொருளுக்கும் வந்து 0 டியூட்டி சம் டேரிஃப் வந்து கன்செஷன் பண்ணிக்கிறதாகவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஹேர்லி டேவிட்சன், இந்த பைக் வந்து 800 சிசிலேருந்து 1600 சிசி இருக்கிற இந்த ரேஞ்ச் பைக்கை இந்தியாவில் 0 டியூட்டியில் நாம் வந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து நாம் வாங்குகிற நட்ஸு, வால்நட்ஸு, பிஸ்தா, ஆல்மண்ட்ஸ், ஆப்பிள், இது எல்லாமே வந்து டேரிஃப் கன்செஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு $500 பில்லியன் பொருளை கொடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி, ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறமா ஜெம்ஸு, நிறைய மெட்டல்ஸ், டெக்னாலஜி, கோல்ட்ஸ், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து $500 பில்லியன் ஒர்த்துக்கு டேரிஃப் கம்மியாக கொடுக்கறதாகவும் ஒரு டீலில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைனாக தான் பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருந்துச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷனில் அவங்க வந்து ரேட் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க 5.25%. பட் அவங்க கமெண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது பர்டிகுலராக வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸுக்கு கொலாட்ரல் லோன் வந்து
10 லேக்ஸ்லேருந்து 20 லேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த எம்எஸ்எம்இ கம்பெனி எல்லாமே வந்து 20 லேக்ஸ் வரையும் லோன்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக எஃப்ஐஸ் இந்த லாஸ்ட் வீக் பை பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமேங்க நீங்கள் வந்து கிள்ளி பார்த்துக்காங்க, எஃப்ஐஸ் லாஸ்ட் வீக் வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் வெரி லாங் டைம் பீரியட் எஃப்ஐஸ் வந்து பையிங்க்கு வந்துருக்குறாங்க. அதிகமாக பை பண்ணல, பட் 2645 கோடிக்கு வந்து லாஸ்ட் வீக் பை பண்ணிக்கிறாங்க. ருப்பி ஸ்லைட்லி அப்ரிசியேட் ஆகிருக்குது. 92லேருந்து 90.3க்கு வந்துருக்குது. ஸோ ₹1.70 அப்ரிசியேட் ஆகிருக்குது ருப்பி. இது வந்து லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டு சண்டே பட்ஜெட்டில் எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது F&O ட்ரேடுக்கு. அது வந்து அவங்க கொடுத்துக்கிற கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க, என்னுடைய பையன் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிட்டு இருக்கிறான், F&O ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதாவது டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் நாங்கள் வந்து எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அது உண்மைதாங்க. ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து காலேஜுக்கு செமினார் போகும்போது கூட அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் என்னன்னே தெரியாத ₹10 ₹30 இருக்கிற ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிறாங்க. கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷன் எதையாவது ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அது டபுள் ட்ரிபிள்னு போகும்போது புக் பண்ணிட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து என் கண் எதிர நான் பார்த்தது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து ட்ரம்ப் வந்து 25% டேரிஃப் எனி டைம் இந்தியா, துருக்கி, சைனா இந்த நாடுகளுக்கு வந்து நான் வந்து விதிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எந்த மாதிரியான டீல் நடந்தால், ஈரானுக்கிட்ட இருந்து யார் வந்து ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடிஷ்னல் 25% டேரிஃப் எனி டைம் நான் வந்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பர்டிகுலராக என்ன வார்னிங் கொடுத்துருக்காருன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்கள் வந்து ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா அகைன் 25% டேரிஃப் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ நம்ம இந்தியா வர்த்தகம் பண்ணுறத அமெரிக்கா அங்கேருந்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஈரானுக்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, ரஷ்யாக்கிட்டையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த 2 நாடுகளும் நீங்கள் டீலிங் வச்சுக்கிட்டீங்கன்னா 25% அடிஷ்னல் டேரிஃப் எனி டைம் வரும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து நம்ம வந்து நெகட்டிவ் சைனாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். லாஸ்ட் வீக் பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 1310 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 1.59%. கண்டினியூவாக நம்ம மார்க்கெட்டு தேர்ட் வீக்காக வந்து ஹையில் போயிருக்குது வீக்லி பேசிஸ். அதாவது 83,580 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 373 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது, 1.47%. 25,693 செட்டில் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி, இன்ஃப்ரா, எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ் 3% to 5% ஹையில் போயிருக்குது. லாஸ்ட் வீக் அண்டர் பர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸ் என்னன்னா ஐடி இண்டெக்ஸ் 6.3% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. டிஃபென்ஸ் 5% டவுனில் போயிருக்குது. பிஎஸ்யூ பேங்க் 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஐடி பொறுத்தவரையும் ஒரு ஏஐ டூல் வந்து உள்ளே வந்துச்சுல்ல, அதனால் வந்து குளோபல் லெவலில் எல்லா ஐடி ஸ்டாக்குமே இறங்கியிருக்குது. ரெண்டாவதாக வந்து டிஃபென்ஸ் வந்து 5.2% டவுனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஹெச்ஐஎல் லாஸ்ட் வீக் வந்து சம் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு. சம் பிட்டிங்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க டிஃபென்ஸ்லேருந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால் ஹெச்ஐஎல் ஆல்மோஸ்ட் 15% டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா? ரைட். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஸ்மால் கேப் அண்டு மிட் கேப் 1.5% to 2% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2,645 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2,900 crore அரௌண்ட் வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் டொமஸ்டிக்கும் பை, எஃப்ஐஸும் பை. பட் இந்த வாரம் தான் வந்து மார்க்கெட் வந்து ரியலாக செட்டில் ஆகிற வீக். அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இன்னும் நிஃப்டி 50 பொறுத்தவரையும் ஒரு 5% தான் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வர வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது வர வாரத்தில் வந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். வர வாரத்தில் தான் நமக்கு வந்து கிளியர் ட்ரெண்டுன்னு தெரியும், அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. டியூஸ்டே ஈவினிங் 7 o'clock யூஎஸ்ஏ ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. வெனஸ்டே யூஎஸ்ஏ நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. தேர்ஸ்டே இங்கிலாண்டோடைய ஜிடிபி வருது. ப்ரீவியஸாக இருக்குது 1.3%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 1.2% வருது.
அன்னைக்கு ஈவினிங் 4 o'clock, அதாவது கமிங் தேர்ஸ்டே ஈவினிங் 4 o'clock இந்தியாவுடைய கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது. 1.33% ப்ரீவியஸாக இருக்கிறது, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2%. ஃப்ரைடே யூஎஸ்ஏ உடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது, ப்ரீவியஸாக இருக்கிறது 2.7%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.4%. கோர் இன்ஃப்ளேஷன் 2.6% எக்ஸ்பெக்டேஷன், சாரி ப்ரீவியஸாக இருக்கிறது, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.5%. இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு. முக்கியமான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரபிந்தோ ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அரபிந்தோ ஃபார்மா மண்டே அன்னைக்கும், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரிட்டானியா, எஸ்கார்ட், ஜூப்ளின் ஃபுட் இதெல்லாம் டியூஸ்டேவும், வெனஸ்டே வந்து டிவிஸ் லெபார்டரி, மகேந்திரா வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, எஃப்ஐஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ப்ரீவியஸ் வீக் வந்து 89% to 91% ஷார்ட்ல இருந்தாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். பட் இந்த லாஸ்ட் 6 செஷனில் வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 7 to 8% ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கிற அவங்களுடைய ஷார்ட் 82% இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். ப்ரிப்ரேட்டர் 74% ஷார்ட்ல இருக்கிறாங்க, கிளைண்ட் 73% லாங்கில் இருக்கிறாங்க, அண்ட் டொமஸ்டிக் 79% லாங்கில் இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஸ் வந்து 82%ங்கிறது, இங்கே 82% ஒரு 70% வராங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு 26,300 400க்கு மேலே போயிடும். எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் ரெடியூஸ் பண்ணிட்டு பையிங் வந்துட்டாங்க அப்படின்னா யாராலையும் நம்ம மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியாது. எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ், இன்னும் கூட நீ வந்து எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணு, எஃப்ஐஸ் பையிங்கில் இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் நம்ம மார்க்கெட்டை ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் வந்து மெனி டைம்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி எஃப்ஐஸ் செல்லிங்கில் இருக்கும்போது நீ என்ன பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் ஏறாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு 6-7 மாதத்தில் நடந்தது பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து ஆகஸ்ட் 15ல் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடி ஏற்றிவிட்டு அவர் வந்து என்ன ஸ்பீச் கொடுத்தாரு, ஜிஎஸ்டி வந்து ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அது வந்து செப்டம்பரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது 2 ஸ்லாப் தான், 5% 18% சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து யூரோப்பியன் யூனியன் இப்போ வந்து இந்தியா கூட ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணிக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கும்போது அது ஆல்மோஸ்ட் 27 கண்ட்ரிஸ், 27 கண்ட்ரிஸ் வந்து இந்தியா கூட ட்ரேட் டீல் ஃபைனல் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு 15 days பேக் நடந்தது. அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்து யூஎஸும் இந்தியா கூட ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்துருச்சு. இனிமேல் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் கிடையாது. இனிமேல் வந்து ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினச்சிச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக எத்தனை எஸ்டிடியும் கட் பண்ணலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணால் அது வந்து பாசிட்டிவ் நியூஸாக வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். பட் இது நடக்கிறதுக்கு 99% சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சான்சஸ் இருந்த எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருச்சு. இப்போ இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வச்சு எஃப்ஐஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பையிங் வந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, நான் ஸ்டாப்பாக ஏறும். இல்லை எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துருச்சு மறுபடியும் வந்து எஃப்ஐஸ் செல்லிங்லேயே தான் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொன்ன மாதிரி எஃப்ஐசி செல்லிங்கில் இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் ஏறாது. அதே எஃப்ஐசி பையிங்கில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லா பாசிட்டிவ் நியூஸும் வந்துச்சு. எஃப்ஐஸோடைய ரியல் ஃபிகர் என்ன அப்படிங்கிறது இந்த வாரம் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, வீக்லி சப்போர்ட் என்ன, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் வீக் பட்ஜெட் டே அன்னைக்கு வந்த லோ 24,570. அங்கே இருந்துட்டு இந்த ட்ரேட் டீல் ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் வந்த ஹை 26,340. ஆல்மோஸ்ட் 1,750 பாயிண்ட்லேருந்து 1,800 பாயிண்ட் லோவுக்கும் ஹையுக்கும் இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 25,700 அரௌண்ட் வந்து செட்டில் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 25,800ங்கிறது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போகும்போது 26,000ங்கிறது நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அந்த கேப் அப் ஆகும்போது கூட 26,000 நம்ம கண்ணில் கூட பார்க்க கிடையாது, ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு இறங்கிடுச்சு. அப்படிங்கும்போது 26,000ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இப்போ வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 26,000 ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போகும்போது ஆல் டைம் ஹை, அதாவது 26,370ங்கிறது நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸு. அதெல்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த மார்க்கெட்டை கையில் பிடிக்க முடியாது, நான் ஸ்டாப்பாக போகும். பட் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தான் நாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அது நடக்குமாங்கிறது நமக்கு வர வாரத்தில் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வர வாரத்தை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு.
25,800, 26,000, 26,370 இந்த லெவல். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500. இந்த 25,500 பிரேக் ஆகக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஏன்னா இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே வந்துட்டு இந்த 25,500 பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு கிளியராக தெரிஞ்சுக்கணும். 25,500 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 25,250 தேர் ஆஃப்டர் 25,000 வரையும் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வர வாரத்தில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்காங்க. இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னுடைய டெலகிராம் சேனல் ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். நீங்களாக போயிட்டு டெலகிராமில் போட்டு அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இல்லைனா ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐடி வரும். என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி வரும். அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அது எல்லாமே வந்து ஃபேக் ஐடி. அதாவது இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு 5 செகண்ட்லேயே அந்த ஃபேக் ஐடி எல்லாமே நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த ஃபேக் ஐடியெல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாதீங்க. என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்ருக்குறோம். நிஃப்டியோட டே கேண்டில் பார்க்கும்போது இது வந்து இந்த வீக் வந்து லோ, இங்கே வந்து இந்த வீக் வந்து ஹை. ஓகேங்களா? 24,570, 26,340. இப்போ 25,700 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 75% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து வீக்லி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500 தான். இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து லோ. இந்த 25,500க்கு கீழே சஸ்டெயின் ஆகுற பட்சத்தில் 25,300 தேர் ஆஃப்டர் 25,100 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை 25,800 தான் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து லாஸ்ட்டு வெனஸ்டே வந்த ஹை. 25,800க்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 26,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், தேர் ஆஃப்டர் 26,370ங்கிறது ஹையாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை லாஸ்ட் சண்டே வந்தாலோ 57,800 அரௌண்டு. அதுக்கு அடுத்ததாக வந்து டியூஸ்டே வந்த ஹை 61,765. ஓகேங்களா? ஸோ லோவுக்கும் ஹைக்கும் பார்க்கும்போது 3,000 பாயிண்ட்ஸ். இப்போ வந்து 60,000 அரௌண்டில் வந்து செட்டில் ஆகுது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 60,400. 60,400க்கு மேலே போகிற பட்சத்தில் 60,800 to 61,000 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 59,600. 600க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் 59,000. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.